வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது உங்கள பத்தியும் உங்க வாழ்க்கைய நீங்க எப்படி டிசைன் பண்றீங்க அப்படிங்கறத பத்தியும் பேசப் போகுது. இப்போ ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்க பார்க்கும்போது, வாவ், இத டிசைன் பண்ண ஆர்க்கிடெக்ட் எப்படி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காருன்னு நாம ஆச்சரியப்படுவோம் இல்லையா? ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, நாம எல்லாருமே நம்ம சொந்த வாழ்க்கைக்கு சிற்பிகள் தான். இது ரொம்ப ஆழமா, ரொம்ப அழகா விளக்குற ஒரு அற்புதமான தொகுப்பை தான் இன்னைக்கு நாம அலசப் போறோம். என்ன, உளிய உங்க கையில எடுக்க ரெடியா? உள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நம்ம எதிர்காலம் ஏற்கனவே எங்கேயோ எழுதப்பட்டுருச்சா? நடக்கறதெல்லாம் நம்ம கைய மீறி நடக்குதோ, விதிய மாத்தவே முடியாதா அப்படின்னு எப்பவாவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி வரும். ஒருவேளை விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னு ஒரு சின்ன சலிப்போ இல்ல ஒரு கையறு நிலையோ உங்களுக்குள்ள இருக்கா? ஆனா நிஜம் அது கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையோட மொத்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட தான் இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம உடைக்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பகுதி 1, இயற்கையும் மனிதனும், நேச்சர் அண்ட் தி ஹியூமன் டச். இந்த பார்வையில இருந்துதான் நம்ம முதல் கட்ட அலசல் ஆரம்பமாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயற்கை அப்படிங்கறதே முழுமையான அழகின் உருவகம்தான். அதுல எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஒரு அழகான பனிமலையா இருக்கட்டும், அடர்ந்த காடா இருக்கட்டும், இல்ல சத்தமா கொட்டுற ஒரு அருவியா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு அமைதியும் பிரமிப்பும் வரும் இல்லையா? இயற்கை தன் இயல்பிலேயே ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற தத்துவத்தோட ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். சரி, இவ்ளோ ஆழமான ஒரு விஷயத்த நாம எங்கிருந்து எடுத்திருக்கோம்னு நீங்க யோசிக்கலாம். ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற ரொம்பவே அற்புதமான புத்தகத்திலிருந்து மே 17ஆம் தேதிக்கான பகுதியிலிருந்து தான் இந்த முழு விளக்கத்தையும் நாம் எடுத்திருக்கோம். இதுல சிற்பி, அதாவது ஆர்கிடெக்ட் அப்படிங்கிற தலைப்புல அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கார். இயற்கை ஏற்கனவே அழகானதுதான்னு இப்ப நாம பார்த்தோம். ஆனா அந்த இயற்கையோட மனிதன் சேரும்போது என்ன நடக்குது? இங்க ஒரு சிறு தொடுதல், அங்க ஒரு சின்ன மாற்றம். மனிதனுக்கு ஒரு யுனிக்கான திறமை இருக்குங்க. இயற்கையோட அழகுல சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு அதோட அழகை இன்னும் பல மடங்கு அதிகமாக்க மனிதனால முடியும். ஒரு சாதாரண காட்டையே ஒரு அழகான பூங்காமா வடிவமைக்கிறதா இருக்கட்டும், மனிதன் இயற்கைக்கு ஒரு புது மெருகையே ஏத்துறான். அடுத்ததா பகுதி 2, உலகை மாற்றிய சிற்பி, பிறவிச் சிற்பியான மனிதன். இப்போ இதுல நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதன் வெளியில செஞ்சிருக்கிற பிரம்மாண்டமான மாற்றங்களை கொஞ்சம் கவனிங்க. ஒரு பக்கம் வெறும் வறண்ட பாலைவனமா ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்த ஒரு ஸ்வர்க்கம் மாதிரி சோலையா மாத்திருக்கான். இன்னொரு பக்கம் யாருமே போக விரும்பாத ஒரு மோசமான நோய்வாய்ப்பட்ட இடத்த மக்கள் தேடி போற ஒரு சூப்பரான ஹெல்த் ரிசார்ட்டா மாத்திருக்கான். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? மனிதனுக்குள்ள பிறவியிலே இருக்கிற அந்த ஆர்கிடெக்ட் திறமையால தான். பகுதி 3, உங்களை நீங்களே செதுக்குங்கள், கவனத்தை உள்ளே திருப்புதல். ஒரு பாலைவனத்தையே சோலையா மாத்தக்கூடிய திறமை கொண்ட நாம அந்த கவனத்தை வெளியிலிருந்து எடுத்து நமக்குள்ள திருப்புனா என்ன நடக்கும்? உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிச்சா, உங்க உள்ளுக்குள்ள அந்த ஆர்கிடெக்ட் வேலைய ஆரம்பிச்சா என்ன மேஜிக் நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி தனக்குள்ள கவனத்தை திருத்துனா என்னென்ன நடக்கும்னு இந்த புத்தகத்துல 4 முக்கியமான விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இத ஒரு பிராக்டிக்கல் செக்லிஸ்ட் மாதிரியே நம்ம பயன்படுத்தலாம். 1, முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்தை உங்களால மேம்படுத்த முடியும். 2, உங்க உடம்ப ரொம்ப வலிமையாவும் உறுதியாவும் மாத்த முடியும். 3, உடம்பு மட்டும் போதாதுங்க, உங்க மனசையும் அமைதியா இணக்கமா மாத்த முடியும். 4, கடைசியா உங்க மொத்த வேலைகளையும் வாழ்க்கையையும் ஒரு உயர்ந்த தெய்வீகமான நிலைக்கு கொண்டு போக முடியும். இது ஏதோ வெறும் தத்துவம் இல்லங்க, தினமும் உங்க வாழ்க்கைய நீங்களே எப்படி டிசைன் பண்றதுங்கிறதுக்கான ஒரு பக்கா ப்ளூ பிரிண்ட். அடுத்ததா பகுதி 4, உங்கள் விதியின் சிற்பி. இதுதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான தத்துவம். நாம இப்போ இந்த அலசலோட ஒரு முக்கியமான கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். வெளியில இருக்கிற பாலைவன உலகத்தை எப்படி நாம அழகா செதுக்குறோமோ, அதே மாதிரி இந்த 4 ஸ்டெப்ஸ் மூலமா நமக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் நம்மோட முழு எதிர்காலத்தையே எப்படி தீர்மானிக்குதுங்கிற அந்த மாபெரும் உண்மைய இப்போ நாம உணரப்போறோம். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க. பகவத்கீதையில சொல்லிருக்கிற ஒரு அற்புதமான வரி இது. மனிதன் தன் சொந்த விதியின் சிற்பியாவான். அதாவது, man is the architect of his own destiny. எவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான வரி பாருங்க. உங்க எதிர்காலம் எங்கேயோ யாராலோ எழுதப்படல, அது உங்க கையில தான் இருக்கு. நாம எப்படி ஒரு வறண்ட நிலத்தை ஒரு ரிசார்ட்டா மாத்துறோமோ, அதே மாதிரி நம்மோட சொந்த எதிர்காலத்தையும் விதியையும் நாமே செதுக்க முடியுங்கிறத இது ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஆமாங்க, உங்க வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான் ஆர்கிடெக்ட். சோ நம்ம வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் வேற யார்கிட்டயும் இல்ல, நம்ம கையில தான் இருக்கு.
அதனால இந்த தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புறேன். இன்னைக்கு உங்க விதிய செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க என்னவா ஆகணும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முதல் உளிய இன்னைக்கு இப்போ கையில எடுங்க. உங்கள சுத்தி இருக்கிற உலகத்தை அழகாக்குற அந்த திறமைய உங்களுக்குள்ள திருப்பி உங்க வாழ்க்கைய ஒரு அற்புதமான மாஸ்டர் பீஸா மாத்துங்க. மீண்டும் இன்னொரு சிறப்பான அலசலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.